ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி 31ஆம் பதம். பாகுப்யோ வர்த்தத சத்ரம் க்ஷத்ரியஸ்தத் அனுவரத யோ ஜாதஸ் திராயத்தே வர்ணான் பௌருஷ கண்டகக்ஷதாத். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பிரம்மாண்டமான விராட் ரூபத்தின் கரங்களிலிருந்து பாதுகாக்கும் சக்தி உற்பத்தியானது. இத்தகைய சக்தியின் தொடர்பாக க்ஷத்திரியர்களும் தோற்றத்திற்கு வந்தனர். இவர்கள் க்ஷத்திரிய தொழில்களை பின்பற்றுவதன் மூலம் சமூகத்தை திருடர்கள் மற்றும் துஷ்டர்கள் ஆகியோரின் தொல்லைகளிலிருந்து காப்பாற்றினர். பொருளுரை. உன்னதமான வேத ஞானத்தில் நாட்டம் கொண்டிருப்பதினும் இத்தகுதியை கொண்டு பிராமணர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். அதுபோலவே திருடர்களையும் துஷ்டர்களையும் போன்ற தீயவர்களிடமிருந்து சமூகத்தை பாதுகாக்கும் சக்தியை கொண்டு க்ஷத்திரியர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். அனுபிருத என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். சமூகத்தை திருடர்களிடமிருந்தும் துஷ்டர்களிடமிருந்தும் பாதுகாப்பதன் மூலம் க்ஷத்திரிய கொள்கைகளை பின்பற்றும் ஒருவர் க்ஷத்திரியர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு க்ஷத்திரிய குடும்பத்தில் பிறந்ததால் அல்ல. வர்ணாசிரம் முறையானது பிறப்பின் தகுதியை பொறுத்ததல்ல, குணத்தை பொறுத்ததாகும். அதற்கடுத்ததாக வருவதுதான் பிறப்பு. இது வர்ணாசிரம முறையின் முக்கிய அம்சம் அல்ல. பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் ஆகியோருக்குரிய தகுதி முறைகள் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்று அழைக்கப்படுவதற்கு முன் இத்தகைய தகுதிகளை எல்லாம் அவர் பெற்றிருக்க வேண்டும். பகவான் விஷ்ணு எல்லா வேத இலக்கியங்களிலும் புருஷர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். ஜீவராசிகள் புருஷ சக்தியாக பராசக்தி அல்லது பராபிரகிருத்தியாக இருப்பினும் சில சமயங்களில் அவர்கள் புருஷர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். புருஷரின் புறச்சக்தியினால் மாயைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஜீவராசிகளுக்கு உண்மையில் எந்த தகுதிகளும் இல்லை என்ற போதிலும் தங்களை அவர்கள் புருஷர்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றனர். பகவானுக்கு பாதுகாக்கும் சக்தி உண்டு. பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் ஆகிய மும்மூர்த்திகளில் பிரம்மாவுக்கு படைக்கும் சக்தி உண்டு, விஷ்ணுவுக்கு காக்கும் சக்தி உண்டு, மகேஸ்வரருக்கு அழிக்கும் சக்தி உண்டு. இப்பதத்தில் புருஷ என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் புருஷரான பகவானை பிரதிநிதித்து பிரஜைகளுக்கு நீரிலோ அல்லது நிலத்திலோ பிறந்துள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் க்ஷத்திரியர்கள் பகவானின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றனர். எனவே பாதுகாப்பு மனிதன் மற்றும் மிருகம் ஆகிய இருவருக்குமே உரியதுதான். இன்றைய சமூகத்தில் உள்ள பிரஜைகள் துஷ்டர்களிடமிருந்து பாதுகாக்கப்படுவதில்லை. க்ஷத்திரியர்கள் இல்லாத இன்றைய குடியாட்சி முறையானது வைஷ்யர்களையும் சூத்திரர்களையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக உள்ளது. இத்தகைய அரசாங்கத்தில் முன்பு இருந்தது போல் பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் இல்லை. யுதிஷ்டிர மகாராஜனும் அவரது பேரனுமான பரீட்சித்து மகாராஜனும் க்ஷத்திரிய அரசர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கினர். அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் சமமாக பாதுகாப்பை வழங்கினர். கலிபுருஷன் ஒரு பசுவை கொல்ல முயன்ற பொழுது அந்த துஷ்டனை கொன்றுவிட பரீட்சித்து மகாராஜன் தனது வாளை உருவினார். இவ்வாறாக கலிபுருஷன் பரீட்சித்து மகாராஜனின் ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டான். இதுதான் பகவான் விஷ்ணுவின் பிரதிநிதிக்குரிய அல்லது புருஷருக்குரிய அறிகுறியாகும். ஒரு தகுதியுள்ள க்ஷத்திரிய அரசர் பகவானின் பிரதிநிதியாக இருந்து பிரஜைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதால் அவருக்கு பகவானுக்கு அளிக்கப்படும் அதே மரியாதை அளிக்கப்படுகிறது. இன்றைய நாட்டு தலைவர்களால் திருடர்களிடமிருந்து கூட பாதுகாப்பு அளிக்க முடிவதில்லை என்பதால் ஒருவன் காப்புறுதி நிறுவனத்திடமிருந்து பாதுகாப்பை தேட வேண்டியுள்ளது. தகுதியுள்ள பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் இல்லாததுதான் நவீன மனித சமூகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஹரே கிருஷ்ணா.